வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போன்ற மேலும் பல தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், தமிழ் வினாக்கள், இது போல் எல்லாமே கலந்த வினாக்களாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏக்கு பதில் ப்ளஸ் எனவும், பிக்கு பதில் மைனஸ், சிக்கு பதில் இன்ட்டு, டிக்கு பதில் டிவிஷன் எனவும் எடுத்துக்கொண்டால், இங்கே ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பின் விடை என்ன? இது போல் சம் வந்து கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்மாஸ் ரூல் அதில் வரக்கூடியது. அது போல் சம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முடிஞ்ச ஆன்சர் போடுங்க, இல்லைனா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்க கொடுத்துருக்கப்படி நம்ம முதல்ல எழுதிக்கணும். 4, பிக்கு என்ன போட சொல்லியிருக்காங்க? பிக்கு மைனஸ் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 3, சிக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா இன்ட்டு. அடுத்து 5 இருக்குது, ஏக்கு பதிலாக ப்ளஸ் போடணும். அடுத்து 30, டிக்கு பதிலாக வகுத்தல் குறி போடணும். அடுத்து 2. ஸோ இப்போ இந்த போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னா என்னென்னா, தெரிஞ்சவங்க இந்த கொஸ்டினுக்கு வேணால் நான் ஆன்சர் சொல்லிடுறேன், போட்டு பார்த்துட்டு போயிடுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 4 வரும். தெரியாதவங்க புதுசாக அவங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரூல் இதுதான். போர்ட்மாஸ் இல்லை பிட்மாஸ் இப்படி சொல்லுவாங்க மேக்ஸில். முதல்ல இந்த ப்ராக்கெட்லாம் இருந்தால் க்ளோஸ் பண்ணிடணும். எப்படி வந்து இந்த கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை ப்ராக்கெட் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை தான் க்ளோஸ் பண்ணி வெளியில் எடுக்கணும் அந்த நம்பரை. ஐனா இண்டிசஸ் அடுக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 3 அடுக்கு 2 அந்த மாதிரி கொடுத்துருந்தா அதை முதல்ல நீக்கிடணும். அடுத்தது இந்த டிங்கிறது டிவிஷன், முதல்ல வகுக்கணும். இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் வகுத்தல் தான் முதல்ல பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், அது வந்து பெருக்கல். ஏங்கிறது அடிஷன், அடிஷன்னா கூட்டல். எஸ்னா சப்ஸ்ட்ராக்ஷன், அது வந்து கழித்தல். அப்போ இந்த ஆர்டரில் தான் இந்த மாதிரி சம் கொடுத்தா போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், முதல்ல என்ன பண்ணணும், இங்கே வந்து அடுக்கு கொடுக்கல, அப்புறம் ப்ராக்கெட்லாம் எதுவும் கொடுக்கல, அதனால் அடுத்து டைரெக்டாக நம்ம டிக்கு போயிடலாம். டிவிஷன், அதாவது வகுக்கணும். 30/2 முதல்ல வகுத்துக்காங்க, என்ன வரும்னா 15 வரும். அடுத்து இதை பெருக்கிக்கணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 × 15 15. இப்போ என்ன இருக்குது, 4 - 15 + 15. அடுத்து கூட்டல் தான் பண்ணணும். இதை அடிச்சிடறேன், குழப்பம் வேணாம், நீங்கள் வேணால் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். கூட்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் குறி இருக்குது, இங்கே ப்ளஸ் குறி இருக்குது. -15 + 15 நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கழித்தலுக்கு வேலை இல்லை, ரிமைனிங் இருக்கிறது என்ன, 4 தான் ரிமைனிங் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு உரிய விடை 4. இது போல் ஒரு சம் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10th லெவல் போஸ்டிங்லாம் இந்த மாதிரி ஒரு சம் கேட்பாங்க. 25,200 வினாடிகள் என்பது எத்தனை மணி நேரம்? இது ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இது போல் சம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். தெரியலனா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஏன் இந்த மாதிரி சம் கொடுக்குறேன்னா, டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி நிமிட கணக்குகள் அதிகமாக கேட்குறாங்க, அதனால் கொடுக்குறேன். ஆல்ரெடி போட்ட மேக்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th ஃபுல்லாக புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். உள்ள எக்ஸசைஸ் சம்மும் கவர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி 7th பார்த்துட்ருக்கோம். 6th பாதி 7th பாதி இன்றைக்கி கவர் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் 10th வரைக்குமே நான் வந்து எக்ஸாமுக்குள்ளே ஓரளவுக்கு கவர் பண்ணிவிடுவேன். ரிமைனிங் வந்து மெட்டீரியல் நிறைய கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் வாங்கினவங்க அதையும் படிச்சுக்காங்க. யூஸ்வலாக நம்ம எப்படி சம் பார்த்துருக்கோம்னா, மணி நேரம் கொடுத்துட்டு அதை எப்படி நிமிடமாக மாற்றுறது, அதை எப்படி வினாடிகளாக மாற்றுறது, அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பெருக்கியிருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, வினாடிகள் கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. இதை வந்து நம்ம மணி நேரமாக மாற்றணும். இப்போ வினாடிகள் கொடுத்ததுனால வினாடிகளை முதல்ல நிமிடமாக மாற்றுங்க, நிமிடமாக அதுக்கப்புறம் மணி நேரமாக மாற்றுக்கங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போய்க்காங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ வினாடிகள் கொடுத்துருக்காங்க 25,200. இதை எப்படி நிமிடமாக மாற்றுறதுன்னா, 60ஆல் வகுக்கணும். 0க்கு 0 போயிடுச்சு. 6ஆம் வாய்ப்பு கூட டைரெக்டாக போட்டுக்கலாம். 4 24, 12, அந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ 420 வருது இல்லையா, இது வந்து 420 நிமிடம். எகைன் வந்து இதை மணி நேரமாக மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் 60ஆல் வகுக்கணும். ஏன் திரும்ப 60ஆல் வகுக்கிறோன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது நிமிடம் தான். அடுத்து நமக்கு என்ன வேணும், மணி நேரம் வேணும். அப்போ மறுபடியும் 60ஆல் வகுக்கிறோம். 0க்கு 0 போயிடுச்சு. 6ஆம் வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 7 42. அப்போ எவ்வளோ மணி நேரம், 7 மணி நேரம்.
580 நிமிடங்கள் என்பது எத்தனை மணி நேரம்? இதுக்கு ஆன்சர் பாருங்க, 9 மணி நேரம் 40 நிமிடங்கள். இந்த 580 நிமிடங்களாக கொடுத்துருக்காங்க. மணி நேரமாக போகிறதுக்காக நம்ம 60ஆல் ஆக்சுவலாக எப்போவுமே என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இது தசம பின்னத்தில் ஆக்சுவலாக வரும். இப்போ 9 54 மீதி 4 மீறுதா, அப்புறம் 40 வரும், 0 சேர்த்துக்கிட்டோன்னா 6 36 எங்கே 6 36 இப்படி போயிட்டுருக்கும். இப்படி போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி பின்னம் வந்திருக்கு, புள்ளி வச்சு வருதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள், 580 நிமிடங்களில் மேக்ஸிமம் இங்கே 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 9 × 60 எவ்வளோ வந்துடும்? 540 நிமிடங்கள் வந்துடும். இந்த 9 மணி நேரம் ப்ளஸ் இன்னும் 40 நிமிடங்கள் சேர்த்தா இந்த 580 நிமிடங்கள் வருது. அப்போ இந்த 40 நிமிடங்கள் 50 கிடையாது, 40 நிமிடங்கள். இப்படி டைரெக்டாக கூட நீங்கள் ஆன்சர் போடலாம். இது என்னென்னா அந்த தசம பின்னத்தில் வந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் இப்படியே டைரெக்டாக போட்டுக்காங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க. இருபத்தி 4 அடிகள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குது, கடல் மட்டத்திலேருந்து 32 அடிகள் கீழே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே உள்ளது அப்படின்னா -32 அப்படி வச்சுக்கணும். தென் பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. மேல் நோக்கி 8 அடி நகருது இல்லையா, அப்போ +8 மேல் நோக்கின்னு சொன்னதுனால +8. ஸோ இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ -32லேருந்து 8 போச்சுன்னா -24. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழம் வந்து கீழே தான் இருக்குது. அதனால் இங்கே மைனஸ் போட்டு கொடுக்கணும்னு ஆன்சர் கிடையாது. இந்த ஆன்சர் வந்தால் போதும், 24 அடிகள். ஓகேங்களா, இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியல, கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க க்ளூ மாதிரி. ஸோ இது போல் சிம்பிள் லாஜிக் சம்மும் கேட்கலாம். மெட்ரோ சைக்கோ டிரைவர் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதுபோல் உங்களுக்கும் 1 or 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2023 அந்த மாதிரியே கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் எல்லா சம்லையும் ஒரு பேட்டர்ன் கூட பார்த்துக்கலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்குரிய ஆன்சர் -3. என்ன ஆகும்னா இந்த -10 அப்படியே வச்சுக்குவோம். தென் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வரும். ஏன்னா இந்த அடைப்பை விட்டு நீக்கிறீங்க இல்லையா, அதனால். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அது வந்து ப்ளஸ் தான் வரும். 7. இப்போ -10லேருந்து 7 போச்சுன்னா -3. ஏன் -3னா இது வந்து பெரிய நம்பர், இதை விட இது பெரிய நம்பர், அதுக்குரிய குறி வந்து மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால அதை தான் எடுத்துக்கணும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து -3. அதனால தான் அவங்க ஆப்ஷனில் ப்ளஸ்ஸும் கொடுத்துருக்காங்க, மைனஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ -3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஈஸி தான். இதுக்குரிய ஆன்சர் 20. இப்போ இந்த 20 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். எப்போவுமே அடைப்புக்குறியிலேருந்து இப்போ வெளில வர்றதுனா அது இன்ட்டில் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம், சரிங்களா? இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எப்போவும் என்ன வரும்னா மைனஸில் தான் வரும். அதுபோல் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். இது ஒரு ஃபார்முலா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு மைனஸ் வரும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இது அடைப்புக்குறியில் இருக்கிறத எப்படின்னா இது பெருக்கல் மாதிரி வெளில எடுக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், இப்போ இங்கே பார்த்து கூட சொல்லுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் குறி தான் வரும். அடுத்து இந்த 9 அப்படியே போட்டுட்டோம், +9 அப்படியே போட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த +9ம் -9ம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 20 தான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க.
-60. இப்போ தான் உங்களுக்கு நான் அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஃபார்முலா எப்படி வரும்னு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸில் தான் நம்ம சிம்பிள் போடணும். நீங்கள் பெருக்கல்ல பெருக்கிக்கலாம். இந்த வரக்கூடிய ஆன்சரை கூட பெருக்கிட்டு, ஆனால் சிம்பிள் என்ன போடணுங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ இங்கே அடைப்பில் இருக்கிறதுனால தான் அந்த இன்ட்டுன்னு நான் சொன்னேன். சரிங்களா? இது அடைப்பில் இல்லாமல் டைரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த அடைப்புக்குறியிலேருந்து வெளில வரணும்னா அதை நம்ம பெருக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வெளில கொண்டு வரணும். ஓகேங்களா? அதனால் குழப்பிக்க வேணாம். சரி, இந்த 5 × 12 60 வேல்யூ தெரியும். 5யும் 12யும் பெருக்குனா 60 தான். ஆனால் இங்கே என்னென்னா ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? அதுக்கு தான் அவங்க +60யும் கொடுத்துருக்காங்க, -60யும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -60. அப்போ மைனஸ் தான் ஆன்சரில் வரணும். இப்போ இதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. (108) +108 அதை பார்க்கணும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும், ப்ளஸ் வந்துடும். இப்போ +108 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். குழப்பிக்கவே வேணாம், தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ப்ளஸ்ஸையும் பெருக்கினா ப்ளஸில் தான் ஆன்சர் போடணும். அந்த குறி போடுறது. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸை தான் நோட் பண்ணணும். அப்புறம் மைனஸையும் பெருக்கினா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த 3 தான் இந்த லாஜிக்கில் வர்றது பெருக்கல் குறியில். இதை வந்து தெரிஞ்சுக்காங்க. ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? ஐந்து நாட்கள் ஆகும். இப்போ வந்து ஆழ்துளைனா கீழே போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ அவங்க ஒரு நாளில் எவ்வளோ துளையிடுவாங்கன்னா 22 அடிகள். அந்த 22 அப்படிங்கிறது -22. ஓகேவா? எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள ஆழம் வந்து எவ்வளோனா 110 அடிகள் ஆழம். அதுவுமே -110. நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டதுனால இந்த -110 -22ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அப்போ இதை நீங்கள் வகுத்தீங்கன்னா 5 22 110 வரும். என்னங்க பாருங்கள், 1 2 2 1 2 I2 10 எகைன் I2 10 11 படை எகைன் அடிச்சிங்கன்னா 5 11 55. 5 தான் ஆன்சரு. இந்த வகுத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் இருக்குல்லையா, இது போயிடும். அப்போ +5. 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேருந்து புறப்பட்டது. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். இரண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையைப் போல 2 மடங்கு மாணவர்கள் இறங்கினார்கள். மூன்றாம் நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கிய பிறகு பேருந்தில் 3 மாணவர்கள் மட்டுமே இருந்தனர் எனில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இது வந்து அந்த பேருந்துங்கனால கொடுத்துருக்கேன். பட் இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிறனால உங்களுக்கு கேட்பாங்க, அது டவுட்டு தான். பட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி, தெரிஞ்சுக்கங்க. நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேருந்து புறப்பட்டது. முதல் நிறுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் இறங்கினாங்க. அந்த சில மாணவர்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்த நிறுத்தம் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களை விட 2 மடங்கு எண்ணிக்கை அதிகம். அப்போ 2x. மூன்றாம் நிறுத்தத்தில் 6 மாணவர்கள். அப்போ 6 அப்படியே போட்டுக்கலாம். இறங்கிய பிறகு பேருந்தில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. அதையும் போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க? 60 பேர். இப்போ அவ்வளோதான். இது ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரிய வேண்டியது? முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். நம்ம என்ன வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இந்த எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எக்ஸ் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபார்முலா வந்துருச்சு. எக்ஸ் + 2x வந்து 3x வரும். 2 எக்ஸையும் ஒரு எக்ஸையும் கூட்டினா 3x, அவ்வளோதான். 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. இங்கே 60. 3 எக்ஸோட வேல்யூ தெரியும்னா இந்த +9 இருக்கு இல்லையா, இது ஈக்குவலுக்கு அந்த சைட் போனால் -9 ஆகிடும். அப்போ இதை அடிச்சிடலாம். 3 எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது பாருங்கள். 60லேருந்து 9 போனால் 51. அப்போ எக்ஸோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா x = 51/3. இந்த 3 வந்து இங்கே வந்துடும். அப்போ 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3 3, 1 3
மீதி 2 இருக்கும். 7 3 21. இப்போ ஆன்சர் என்ன? 17. இங்கே இருக்குது பாருங்கள், 17. ஸோ உங்களுக்கு புரியலைன்னா நான் ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கிறேன். இதிலே கொடுத்துருப்பேன் நான். புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்களோ அதை அப்படியே கொடுத்துருப்பேன், வேணால் பார்த்துக்காங்க. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3x + 5 = x + 9 என்பதன் தீர்வு. இதுக்கு ஆன்சர் 2. இப்போ போட்டால் அதே போல் தான் 3x, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டால் அது மைனஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்கிறது என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸு. இந்த வேல்யூலாம் ஒரே சைடு கொண்டு போயிடலாம். 5 இருக்குல்லையா, அது அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 9 அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 5 இந்த சைடு போனால் -5. எப்போவும் ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது மாறும் அது. சரிங்களா? அப்போ இது பாருங்கள், 3 எக்ஸ்லேருந்து 1 எக்ஸ் போனால் 2 எக்ஸு, 9லேருந்து 5 போனால் 4. 2 எக்ஸோட மதிப்பு 4னா 1 எக்ஸோட மதிப்பு இந்த 2 அப்படியே இங்கே போயிடும். 2 2 4. அப்போ இதோட தீர்வு என்ன? 2 தான் ஆன்சர். இது போல் சிம்பிள் சம் தான் கேட்கலாம். நான் அதிகமாக உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் கொடுக்க வேணான்ட்டு பெரிய பெரிய சம்லாம் எடுக்கலை. ஈஸியாக இருக்க சம் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாதுன்றதுக்காக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இது போல் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 புத்தகங்களின் விலை ₹90 எனில் 12 புத்தகங்களின் விலை என்ன? இதே போலயே கேட்டிருக்காங்க உங்களுக்கு சம்மு. $360. இப்போ 3 புத்தகங்களோட விலை பார்த்தீங்கன்னா 90. ஒரு புத்தகத்தோட விலை தெரியணும் அப்படின்னா இந்த 3ஆல் நீங்கள் வந்து வகுக்கணும். இப்போ வகுக்கும் போது என்ன ஆகும்னா ₹30 வரும். 3 9 இருந்தால் 0 அப்படியே வச்சுக்கிட்டோமா? அப்போ ஒரு புத்தகத்தோட விலையை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது விலை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல வகுத்து ஒரு புத்தகத்தோட நம்பரை கண்டுபிடிச்சிக்காங்க. எவ்வளோ ருபீஸ் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்காங்க. இப்போ ₹30 வருது. அப்போ 12 புத்தகம்னா 12 × 30. அவ்வளோதான். 3 12 36, 0 அப்படியே வந்துடும். 360. இந்த மாதிரி சிம்பிள் சம் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ₹360. ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்த நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை. இப்போ சொன்ன அதே போல் தான் நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து 147. 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது. அப்போ ஒரு நாளில் எத்தனை மிதிவண்டி உற்பத்தி செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 21 நாட்கள் தெரியணும்னா முதல்ல ஒரு நாளில் அவங்க எத்தனை வண்டி உற்பத்தி செஞ்சுருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டா 21 நாளாக பெருக்கும் போது நமக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். 7. ஒரு நாளில் 7 மிதிவண்டியை உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ 21 நாளில் 21 × 7 போட்டால் ஆன்சர் வந்துடும். 1 7 2 14. 147 மிதிவண்டிகளை அவங்க உற்பத்தி செய்கிறாங்க 21 நாட்களில். இது மிதிவண்டின்னு கொடுத்தனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் பேஸ்டு சம் வந்து கேட்பாங்க. ஒரு சம் வந்து 10th லெவல் பசங்க எல்லாத்துக்குமே கேட்பாங்க. இது கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இந்த வேலை, ஆட்கள், இந்த மாதிரி சம் வந்து நிறைய கேட்பாங்க. பட் ஃபார்முலா ஒன்று தான். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சர் பார்த்துட்டு போங்க. 8 ஆன்சரு. நான் அடுத்த கொஸ்டின் வேணால் நீங்கள் மூவ் ஆகிக்காங்க. நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொடுத்துருக்காங்கல்ல, 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை கேட்டாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், நாட்கள் கேட்டாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், எத்தனை பேர்னு கேட்டாலும் நீங்கள் மாறி மாறி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா ஒன்று தான். என்ன ஃபார்முலானா M1 × T1 / W1 = M2 × T2 / W2. அது M1 அப்படின்னா மென், அதாவது எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அந்த வேலையாட்கள் கவுண்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வேலையாட்கள் கவுண்டிங் தான் M1. இந்த M1. T1 அப்படிங்கிறது டைம், நேரம், இல்லைனா நாட்கள், இது எல்லாமே அடங்கும்.
டீனா நேரம் மட்டும் நினச்சிக்காதீங்க, எத்தனை நாட்கள்னு கணக்கு கூட டீல தான் வரும். அடுத்து W1 அப்படிங்கிறது ஒர்க்கு, அந்த வேலை என்ன செய்கிறாங்க, அதுதான் வந்து W1. சில நேரம் வேலையை எப்படி கொடுப்பாங்கன்னா, இவங்க இத்தனை மீட்டர் செஞ்சாங்க, இத்தனை அடி எழுப்புனாங்க சுவர், அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல W1 போட்டுக்கணும். இப்போ M2ங்கிறது என்னென்னா, அடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கல்ல, அதுதான். M2னா எத்தனை ஆட்கள் செய்கிறாங்க அந்த வேலையை, எத்தனை நேரம் செய்கிறாங்க, இல்லைனா எத்தனை நாட்கள் செய்கிறாங்க, எத்தனை வேலை செய்கிறாங்கன்னு கேட்குறது, செகண்டாக கேட்குறது எல்லாமே M2, T2, W2. இந்த கொஸ்டினை இப்போ நான் அப்ளை பண்ண புரிஞ்சிடும். 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை, அப்போ எத்தனை மென் வேலை செய்கிறாங்க, 4 பேர். இதே விமன் கொடுத்ததுனாலும் அதை நீங்கள் இந்த ஃபார்முலாக்குள்ளே இப்படி தான் ஃபிட் பண்ணிக்கணும். 4 பெண்கள் வேலை செஞ்சாங்கனாலும் இதே ஃபார்முலாவில் இப்படி ஃபிட் பண்ணிக்காங்க. இன்ட்டு இந்த T1 அப்படிங்கிறது என்னது, அந்த டைமு, அதாவது நாட்கள், 12 நாட்கள். வேலை வந்து ஒரு வேலை தான், அப்போ W1ங்கிறது 1 தான். இஸ் ஈக்குவல் டு M2 மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால், அப்போனா 4 பேரோட இன்னும் 2 பேர் சேர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல எத்தனை கூட்டிக்கணும், 4 + 2 6 தட்டச்சர்கள். இதை கவனமாக பார்த்துக்காங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக கொடுக்குறாங்கன்னா 6 தட்டச்சர்கள் வேலை செஞ்சால் என்ன ஆகும், இல்லை 5 தட்டச்சர்கள் வேலை செஞ்சால் என்ன ஆகும், அது மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதல்னு சொன்னதுனால 4 + 2 6ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு அதே வேலை எத்தனை நாட்கள், வேலை 1 தான், W2 1 தான், எத்தனை நாள், அப்போ T2 அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், நாட்கள் தான் கண்டுபிடிக்கணும். T2 இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 6 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 1 வந்து கீழே இருக்கிறனால மதிப்பில் விட்டுருங்க. இந்த 6 வந்து இந்த சைடு வந்தால் கீழே வந்துடும். 6 மேலே இருக்கு இல்லையா, அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும், /6 அப்படி வந்துடும். 4/6 இப்போ இருக்கா. இப்போ வந்து அடிச்சுக்கலாம். இப்போ 1 ஆர் 6 கூட போட்டுக்கலாம். 1 ஆர் 6, 2 ஆர் 12, 4 2 8. இதுதான் இதுக்குரிய ஆன்சர் 8. அப்போ 8 நாட்களில் செய்து முடிப்பார். ஸோ இப்போ நான் சொன்ன அதே ஃபார்முலாவே நீங்கள் இதுக்கு ஃபிட் பண்ணி கூட ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இந்த இயந்திரங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, 10 இயந்திரங்கள், அந்த இயந்திரங்களை வந்து நீங்கள் மென்னில் சேர்த்துக்கலாம், M1ல் நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை போல் நோட் பண்ணி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. இதுக்குரிய ஆன்சர் 20 நாட்கள். தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் பாஸ் ஆகிடுங்க, தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க எகைன். இப்போ M1 நான் ஃபார்முலா எழுதலை, அப்படி போடுறேன். மென் இயந்திரம் எல்லாமே அதுதான், அதுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்துக்கணும். 10 இயந்திரங்கள், 60 நாட்கள், ஒரு குழி தான், அப்போ அந்த வேலை என்னது, ஒரே வேலை தான், அப்போ /1. அடுத்து அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் 30 இயந்திரங்கள், 30 ஆட்கள்னு சொல்கிற மாதிரி 30 இயந்திரங்கள், அதே குழி தான், அப்போ ஒர்க்கு அதே தான். எத்தனை நாட்கள் ஆகும், T2 தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சேம் பேட்டர்ன் தான். அப்போ அந்த T2 அப்படியே வச்சுட்டு இந்த 30 என்ன பண்ணிடணும், கீழே கொண்டு வந்துடணும். இது 1க்கு பதிலாக கூட நம்ம போட்டுக்கலாம், 1க்கு வேல்யூ இல்லைல்ல அதனால். ஓகே, இப்போ பாருங்கள் 2 வரும், 0க்கு 0 அடைஞ்சிரும். 1 3 3 2 3 6, 10 × 2 20. அப்போ 20 நாட்கள். இது போல் வேலை பேஸ்டு சம் வந்தால் ஈஸியாக போட்டுக்கலாம். 20 நாட்கள் தான் இதுக்குரிய ஆன்சர். இதுவும் அதே பேட்டர்ன் தான். ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அதே தொட்டியை எத்தனை நிமிடங்களில் நிரப்பும். சேம் அந்த ஒர்க் பேஸ்டு சம் தான், அதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலும் இதுக்கு ஆன்சர் வந்துடும். பெட்ரோல் தொட்டின்னு கொடுத்துருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும்னு இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32. டேரெக்டாக அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 16 குழாய்கள், அப்போ எத்தனை மெம்பர்ஸ் மாதிரி இதை வச்சுக்கலாம். 16, எத்தனை நிமிடம், 18 நிமிடம் டைம் கொடுத்தாச்சு. ஒரு பெட்ரோல் தொட்டி, இந்த ஒரு பெட்ரோல் தொட்டிக்குனால ஒரு வேலை. 9 குழாய்கள், 9 இன்ட்டு அதே தொட்டி, அப்போ அதே ஒர்க்கு 1. எத்தனை நிமிடங்கள் தான் தெரியாது, T2. அப்போ இந்த T2 அப்படியே வச்சுக்கிட்டு 9 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 9 18 வந்துடுமா, 2 × 16 32. அவ்வளோதான், ஈஸி. ஸோ இது போல் சம் ஒர்க் பேஸ்டு சம் கொடுத்தா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காண்க. இதுக்குரிய ஆன்சர் 88 சென்டிமீட்டர். ஏன் வந்து நான் இந்த வட்டம் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அது பேசிக்கோட போனால் தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து டிராக்டர் சக்கரம்,
உந்து வண்டி சக்கரம், இந்த சக்கரத்தில் வந்து ஆரம் கண்டுபிடிக்கிறது, தொலைவு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அது பேருந்து சம்மந்தமாக சிலது வருது இல்லையா, அதனால் உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினே புரியும். இப்போ ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வட்டத்தகட்டோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி வரும்னா, இப்போ ஒரு வட்டத்தகடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க 88 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் வேணால் மூவ் ஆயிக்காங்க. வட்டமாக இருக்குது, வட்டம்னு கொடுத்துட்டாலே இதுதான் ஆரம். அப்படிங்கிறது வட்டத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வட்டத்தோட நடுப்பகுதி, மையப்பகுதி. இங்கேருந்து இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் ஆரம். இப்போ ஒரு பென்சிலோ பேனாவோ இங்கே வச்சுட்டு சுற்றி ஒரு வட்டம் போடுறோம். இந்த பென்சில் இருக்கிறது மையப்பகுதி, இந்த முனை தொடுது இல்லையா அந்த வட்டத்தில், இதுக்கு இடப்பட்ட தூரம் தான் ஆரம். ஆரத்தை ஆர்னு சொல்லுவாங்க. விட்டம் அப்படின்னா இந்த சைடும் சேர்த்துக்கணும். 2 ஆரம், ஆர் ப்ளஸ் ஆர். இங்கே ஆரோட வேல்யூ, இந்த ஆரத்தோட வேல்யூ 2 இருக்குன்னா இங்கேயும் 2 தான் இருக்கும். அப்போ 2 + 2, விட்டமோட மதிப்பு 4. விட்டம்ங்கிறது டின்னு சொல்லுவாங்க. டி வந்து 4. ஆரத்தின் மதிப்பை விட 2 மடங்கு தான் விட்டம். அப்போ இது ஆரம் வேல்யூ. இதோட இன்னொருத்தையும் சேர்த்தா இந்த ஃபுல்லாக இப்போ போடுறோம்ல, இதுதான் விட்டம். ஏன் நான் பேசிக் சொல்லிட்டு இருக்கேன்னா, அது புரிஞ்சாதான் உங்களுக்கு கீழே கொஸ்டின் புரியும், அதனால சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 2 ஆரத்தோட மதிப்பு விட்டம். அப்போ டி = 2r. ஒருவேளை விட்டம் கொடுத்து ஆரம் கண்டுபிடிக்க சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும், ஆரம் கொடுத்து விட்டம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ சுற்றளவு அப்படின்னா, இங்கே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் திரும்ப ஒரு சுற்றி இப்படி வருது இல்லையா, அதுதான் சுற்றளவு. வட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr. 2 × π × r. இதுதான் வட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலாவில் இருக்கிறது தான் அந்த 2. பை வேல்யூ எப்போவுமே 22/7. ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கு கொடுக்கலாம். ஸோ 2πr இதுதான் வட்டத்தோட சுற்றளவு. இப்போ 14 சென்டிமீட்டர் ஆரம் கொடுத்துருக்காங்க. 2 வந்து ஃபார்முலாவில் போட்டோம். 2, பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 14 சென்டிமீட்டர். இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 7 14, 2 22 44, 2 44 88 சென்டிமீட்டர். இதுக்குரிய ஆன்சர் இதான். இங்கே ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் கொடுத்துட்டாங்க 77 சென்டிமீட்டர். அது 35 முறை சுற்றும்போது கடக்கும் தொலைவை காண்க. இது மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போ அதை அப்ளை பண்ணி இந்த சம் போடணும். ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம். வண்டி சக்கரம் எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்கும். அதோட ஆரம், இந்த ஆரம் வந்து 77 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அது 35 முறை சுற்றும்போது கடக்கும் தொலைவை காண்க. அப்போ சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். அது என்னது? 35 முறை பார்க்கணும். இப்போ ஒரு சுற்றளவு, இப்போ இந்த ஒரு சுற்றளவு ஒரு சுற்றி இப்படி வருது இல்லையா, அந்த ஒரு சுற்றளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் 2πr. இப்போ தான் சம்மில் கண்டுபிடிச்சோம். இந்த இங்கே கூட இருக்குது பாருங்கள், 2π × r. 2 × 22/7 × ஆரம் எவ்வளோ? 77 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 177 வந்துருச்சா? இப்போ 2 × 22 என்ன வரும்? 44. 44 × 11. இது முதல்ல கண்டுபிடிச்சிக்காங்க. இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு சுற்று தான். அவங்க 35 முறை கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு சுற்று கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் நீங்கள் 35 முறைக்கு போடணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு சுற்றுக்கு. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 44 அப்படியே வந்துடும். அடுத்து ஒரு 44 இப்படியே பெருக்குங்க. 4 8 4 484. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுக்கு தான். ஸோ இப்போ இந்த ஒரு சுற்றுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 484 சென்டிமீட்டர். அதை கொண்டு வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடக்கூடாது. 35 முறை கொடுத்துருக்காங்க. அதை சூஸ் பண்ணால் 35க்கு நீங்கள் போடணும். அப்புறம் தான் அதான் ஆன்சர், உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். 4 5 20, மீதி 2, 40 42, மீதி 4, 4 5 20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24. அடுத்து 3 12, 1, 24 25னா மீதி 2, 4 12, 12 14. இப்போ அப்படி இங்கே கூட்டிக்கிறேன். 0 4
9 2 4 6 1 16,940 சென்டிமீட்டர். இங்கே இருக்குது பாருங்கள், 16,940 சென்டிமீட்டர். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இவங்க ஆரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு 35 முறை சுற்றுதுன்னா 35ஆல் பெருக்கி வர ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இந்த சம் நல்லா பார்த்து வச்சுக்காங்க. ஏன்னா அது புக் பேக் சம்மு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே கொடுத்துருக்கேன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கும் கீழே இப்படி தான் சம்முக்கு எல்லாத்துக்குமே கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதான் ஆரம் காண்க. இப்படி சிம்பிளாக கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. வட்டத்தோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க, ஆனால் இப்போ ஆரம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுனாலும் அதே ஃபார்முலா தான், அதில் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் என்ன வருதுன்னு. இதுக்கு 21 மீட்டர் வரும். நான் இங்கே டேரெக்டாக போட்டுறேன். வட்டத்தோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க 132 மீட்டர். 2πr இதான் வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா. அதுக்குரிய ஆன்சர் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? ஆரம் மட்டும் வேணும். ஆரம் மட்டும் இங்கே வச்சுப்போம். ஆர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நமக்கு தெரியாது, பை வேல்யூ தெரியும், 2 இங்கே இருக்குது, அதை அப்படியே இங்கே கொண்டு போய்க்கலாம். இப்போ கொண்டு போகும்போது இங்கே நான் வேல்யூ எழுதிட்டு கொண்டு போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2 × 22/7 × r. இப்போ ஆர் அப்படியே இருக்கட்டும். இது இங்கே வரும்போது என்ன ஆகும்னா இந்த 2 வந்து இங்கே கீழே வந்துடும். இந்த 7/22 மாறிக்கும். 22/7 என்ன ஆகிடும்? 7/22 மாறிக்கும். ஏன்னா இந்த சைடு வருது, சரிங்களா? அப்போ மாறிக்கும், தலைகீழே வந்துடும். சரி, இப்போ வந்து நம்ம கணக்கு போட்டுடலாம். 6 2 12, மீதி 1, 6 2 12, 22ஆல் அடிச்சிங்கன்னா 3 22 66. அப்போ 7 3 21 மீட்டர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21 மீட்டர் டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு எந்த வேல்யூ கொடுத்துட்டு எந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 21 மீட்டர் வந்துருச்சு. விட்டம்னு கேட்டாங்கன்னா இதோட 2 மடங்கு நீங்கள் கொடுத்துடணும், 42 மீட்டர் வரும். விட்டம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லிடணும். ஏன்னா ஆரத்தோட 2 மடங்கு தான் விட்டம், விட்டத்தில் பாதி மடங்கு தான் ஆரம். அதான் ஃபஸ்ட்டு நான் பேசிக் சொல்லிட்டேன் எப்படின்னு. ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர். அது 150 முறை சுழலும் போது கிடக்கும் தொலைவை காண்க. இப்போ ஆல்ரெடி போட்ட சம்மர் தான் இந்த சம்மம், நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். 660 மீட்டர் ஆன்சர் வரும். இப்போ அவங்க விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை டிவைட் பண்ணணும். ஏன்னா 2 ஆரமோட மதிப்பு தான் விட்டம். இப்போ விட்டம் கொடுத்து ஆரம் கேட்டால் 2ஆல் வகுக்கணும். இப்போ இதை வகுக்கும் போது என்ன ஆகும்னா இங்கே புள்ளி இருக்குது 1.4. அப்போ 7 2 14. இது இப்போ 1ல் 2 அடங்காதனால 0 சேர்த்துக்கிறோம். அப்புறம் 14, 7 2 14, 0.7 வரும். இப்போ ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சுற்றுக்கு முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். 2 × 22/7 × 0.7. அப்புறம் 150 முறைக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது என்ன ஆகுனா 0.1 வந்துடும். ஏன்னா ஒரே 7 கொண்டு வந்துடலாம் இல்லையா? இப்போ 44 × 0.1 பெருக்குனிங்கன்னா 44 தான் வரும். ஆனால் இங்கே புள்ளி இருக்கு இல்லையா, தசமத்தில் இருக்குல்ல, ஒரு புள்ளி இப்படி வச்சுக்கணும், ஒரு ஸ்தானத்தில் புள்ளி குத்திக்கணும் வர ஆன்சரோட. அப்போ 4.4. இப்போ ஒரு தடவை சுற்றும் போது சுற்றளவு 4.4. இவங்க எத்தனை சுற்று கேட்டிருக்காங்க? 150 முறை. இப்போ 150 முறை. இப்போ என்னென்னா இந்த 0வை எடுக்கிறதுக்காக இந்த தசமத்தை நம்ம அடிச்சிடலாம். அப்போ 44 × 15. இங்கே அந்த புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா ஒரு 0 இங்கே இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு இதை அடிச்சுட்டு இந்த புள்ளியை நம்ம எடுத்துடலாம். இது டேரெக்டாகவே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ 44 15 நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். பெருக்க வேணால் பார்த்துடலாம். 5 20 2, 5 20 22, 1 44 44, 0 2 4 6 6, 660 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். ஒரு மகிழுந்தின் சக்கரம், காரோட சக்கரம் வந்து 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கிடைக்கிறது எனில் அதன் ஆரம் காண்க. இதே டைப் ஆஃப் சம்மு 2023 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? நம்பர் தான் மாற்றி கேட்டிருக்காங்க, பட் சேம் டைப் ஆஃப் சம் தான், சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் ஒரு சம் சொல்லி கொடுத்தாலே அதே போல் தான் வரும். நான் வேணால் அந்த க்ளூ கொடுத்துறேன், நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள்.
இப்போ 20 சுற்றுகள் கொடுத்துருக்காங்க. வேல்யூ கொடுத்துட்டாங்க. 3520. இது வந்து சுற்றளவோட வேல்யூ. 2πrஓட வேல்யூ இங்க குடுத்துட்டாங்க. ஆனா, இவங்க குடுத்துருக்கிறது 20 சுற்றுகளுக்கு குடுத்துருக்காங்க. நீங்க முதல்ல ஒரு சுற்றுக்கு கண்டுபிடிங்க. இந்த குடுத்துருக்கக்கூடிய சென்டிமீட்டர ஒரு சுற்றுக்கு நீங்க மாத்தணும். அப்ப டிவைட் பை 20 போடுங்க. ஒரு ஆன்சர் வரும். இத போட்டீங்கன்னா. ஏன்னா 20 சுற்று குடுத்ததுனால, ஒரு சுற்று தான் நீங்க கண்டுபிடிச்சா தான் ஆரம் வேல்யூ கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க ஒரு ஆன்சர் வருது இல்லையா? இந்த 2πr அப்படியே வச்சுக்கிட்டு, இப்ப நான் முன்னாடி சொல்லிக் குடுத்தேன்ல, அந்த ஃபார்முலாவ ஃபிட் பண்ணி, இந்த ஆரம் வேல்யூவ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. நான் க்ளூவும் குடுத்துட்டேன் எப்படி போடுறதுன்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.